ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதில எதை பற்றி பார்த்துருக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த விஷயம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இந்த ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வேலைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூல் காலேஜுக்கு வந்து ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்கும்போது, அதாவது தவறுதலா யாராவது ராவடித்தனம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல்ல இந்த ஒரு பட்டன் மட்டும் நீங்க பிரஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க குடுத்துருக்க நம்பருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் போற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செட் பண்ண முடியும். போலீஸ்க்கு அண்டு உங்க வீட்ல இருக்கிற பேரண்ட்ஸு, அப்பா, அம்மா, அண்ணா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் நீங்க வந்து அழுத்துனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கால் போயிரும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய மொபைல்ல வந்து யாராவது சப்போஸ் நீங்க நடந்து போயிட்டுருக்கும்போது, உங்கள யாராவது கைய புடிச்சு இழுக்குறாங்க, அப்படின்னா உங்களுடைய செயின் ஏதாவது பறிக்க முயற்சிக்கிறாங்கன்னா, உங்களுடைய ஃபோன்ல எடுத்து நீங்க வந்து ஒரு பட்டன் மட்டும் அழுத்துனாலே போதும். வேற எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா கால் போயி லொகேஷன் எல்லாமே அவங்களுடைய மொபைலுக்கு வந்து போயிரும். இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ராவடித்தனம் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்க முடியும். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு, இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிவ் அவே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு போயிட்டுருக்கு. அதில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து புதுசா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரேண்டமா செலக்ட் பண்ணி கிவ் அவே வந்து குடுக்க போறோம். அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபரா இருக்கணும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. இந்த 3 விஷயத்த நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஆக்ஷன் கேமரா வின் பண்றது நீங்களா கூட இருக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக சொல்லியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா, தங்கச்சி, உங்களுடைய பேரண்ட்ஸ் மொபைலில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கான ஒரு சேஃப்டியாக கூட இருக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இதுக்கு உங்களுடைய மொபைலுக்கு வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. மொபைலில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா எந்த மொபைலில் இருந்தாலும் சரி சேமாக தான் வரும். அதாவது அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் அண்ட் பிரைவசின்னு இருக்கும். சாரி, செக்யூரிட்டின்னு இருக்கும். அதுக்கு அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி SOS அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மேபி உங்களுடைய மொபைல் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில சர்ச்ல போயிட்டு நீங்க வந்து SOSன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து சொல்லி தர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்மி மொபைல்ல உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். இதில வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி SOSன்னு இருக்கும். இத வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்ல இருக்கும் எல்லா மொபைல்லுமே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும். இது வந்து நம்மளா தான் மேனுவலா ஆன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனா, இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட்ன்னு சொல்லிட்டு ஒன் ஆடட்ன்னு இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆடட் எதுக்காக வந்து குடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய மொபைல்ல நீங்க வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது, உங்களுடைய பேக்கையோ, உங்களுடைய நகையோ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, அ எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்னா, அது வந்து பக்கத்தில உள்ளவங்கள்ட்ட நீங்க கூப்பிடலாம். இப்ப இந்த காலகட்டத்தில யாரும் வந்து வரமாட்டாங்க. அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னு நினச்சீங்கன்னா, உங்களுடைய மொபைல்ல அந்த பவர் ஆன் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த பட்டன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைம்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் பண்ணாலே போதும். ஒரு சில மொபைலுக்கு 5 டைம்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பட்டன வந்து நீங்க வந்து 3 டைம்ஸ் வந்து விடாம டைப் பண்ணி சாரி என்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இந்த மாரி செட் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வந்துட்டு கால் போகும். அண்ட் மெசேஜும் உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். இந்த லொகேஷன்லேருந்து அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு. குயிக்கா வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் மாரி வந்து சென்ட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த மாரி வந்து இப்ப குடுத்துருக்காங்க அப்டேட்டு. இது வந்து நெறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து போட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி வந்து கான்டாக்ட் வந்து ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க வந்து இந்த மேல வந்து எனேபிள் பண்ணிட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்கும். இதில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுன்னு சொல்லிட்டு 3, 4 வந்து எத்தன கான்டாக்ட் வேணாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய அல்டர்னேட் நம்பர் இன்னொரு நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நம்பர் வந்து நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஆடுன்னு கீழ இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யார் பேர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து அப்பா பேர் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதில டான் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த நம்பர வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டு, மேல வந்து டிக் பாக்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் நவுன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் ஆயிரும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா எனக்கு வந்து 2 நம்பர் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது யாரோ என்ன வந்து அதாவது பேக்கு இல்ல நான் செயினோ ஏதாவது திருட வர்றாங்கன்னா, என்னுடைய மொபைல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பட்டன வந்து அழுத்துனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா போலீஸ்க்கும் கால் போயிரும். என்னுடைய இன்னொரு நம்பருக்கும் கால் போயிரும். இன்னொரு நம்பர் நீங்க தான் அல்டர்னேட்டா இன்னொரு நம்பர் வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கும் நீங்க கூட வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து நீங்க பண்றது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குற்றங்கள் நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணி போட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து குடுங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷேர் பண்றோம், லைக் பண்றோம். இந்த மாரி விஷயங்கள் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தெரியறது கிடையாது. நெறைய படிச்சவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் இந்த மாரி விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது கிடையாது. ஆனா மொபைல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்மளுடைய தப்பு கிடையாது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்த வந்து கத்துக்கோங்க. கத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஆகப்போறது கிடையாது. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்த கத்துக்குங்க. கத்துக்கிட்டு நம்ம மட்டும் வச்சுக்கிறது இல்லாம, மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய முக்கியம். அதனால இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் பட்டன கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாரி நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வீடியோ கீழ உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்க இந்த மாரி புது புது வீடியோஸ் போட்டாலுமே உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே. இது போல ஒரு புத்தம்போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.